உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் நடத்தப்படணும்னா, உங்கள் குடும்பம் தேவனால் நடத்தப்படணும்னா, நீங்கள் ஃபுல்லாக தேவனுக்கு நிச்சயம் ஒப்பு கொடுக்கணும். பழையவைகள் எல்லாம் ஒழியணும். அடுத்த வருஷத்துக்கு இந்த பழசை தூக்கிட்டு வரக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. எல்லாம் ஒழிச்சு போடணும். பழசெல்லாம் ஒழியணுங்க. புதுசு வரணும்னா வேதம் சொல்லுது, தானியத்தில் புதுசு வரணும்னா பழசெல்லாம் நீ என்ன செய்யணும்? ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ பழசும் புதுசும் ஒன்றா போடுவீங்களா? சொல்லுங்க. பழசும் புதுசும் ஒன்றா போடுவீங்களா? என்ன நீங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கீங்க? பழசு வேற, புதுசு வேற. அப்போ புதுசு வரன்னா பழசை நிச்சயம்